Good morning everyone. Myself Jayasuriya Padmanabhan from Askar Institute Tanjavur. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி என்ன, எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஓகே, இப்போ பீக்ல போயிட்டு இருக்க இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட்-19 இந்த வைரஸ்னால இம்யூனிட்டி லெவல் குறையுது. ஸோ நிறைய இஷ்யூஸ் வருது. இதை நம்ம ஃபுட் மூலமாகவே வந்துட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கியமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிளகு. ஸோ இந்த மிளகுக்கும் நம்மளோட இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குது. அது என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஐரோப்பிய நாடுகளில் 6 மாதத்துக்கு கம்ப்ளீட் குளிராக இருக்கும், உறைஞ்சு போயிடும், வெளியில் போய் விவசாயம் பண்ண முடியாது, எந்த தொழில்களும் பண்ண முடியாது. அப்போ அந்த 6 மாதத்துக்கு தேவையான உணவை அவங்க பதப்படுத்தி வச்சுக்கணும். அந்த பதப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு முக்கியமாக அவங்க யூஸ் பண்ண பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிளகு தான். சரி, ஓகே, இந்த மிளகு நம்மளோட வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலையில் விளையுது இல்லையா, அதுதான் பெஸ்ட். ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த ஐரோப்பியர்கள் தரைவழி பாதை வழியாக நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 1453 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டான்டைனோப்பிள் இருக்கக்கூடிய பைசாண்டின் எம்பையரை துருக்கியர்கள் பிடிச்சிடுறாங்க. ஸோ இது துருக்கியர்கள் பிடிக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் வந்துட்டு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட ட்ரேட் சென்டர் மாதிரி, அங்கே தான் அந்த பொருள்லாம் விற்பாங்க, அங்கே தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த துருக்கியர்கள் பிடிச்சதுனால அந்த தரைவழி பாதை தடைப்படுது. ஆனால் இவங்களால மிளகு இல்லாமல் வாழவே முடியாதுங்கிற சுச்சுவேஷன். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நம்ம இந்த ஐரோப்பியர்கள் இங்கே இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா, அதாவது தென்னாப்பிரிக்காவை தாண்டி வந்து ஒரு கடல் வழி பாதையை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியாகிரஃபியில் படிப்போம். இது வந்துட்டு ட்ரேட் விண்ட், அதாவது வணிக காற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த காற்று என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு கப்பல் கிளம்பி வருதுன்னா இந்த காற்று அடிக்கும் பொழுது ட்ரிஃப்ட் பண்ணி திருப்பி அனுப்பி விட்டுரும். ஸோ அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னாக்கா, இந்த இடத்த ரீச் கூட பண்ணவே முடியல. ஸோ அதனால இந்த இடத்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்பிக்கையற்ற முனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 1487 அப்புறம் இது நம்பிக்கை முனையா மாறுது. யாருனால அப்படின்னு பார்த்தோம்னா, பார்த்தலோமோ டயஸ் அப்படிங்கிறவர் தான் முதல் முறையா 1487 இந்த முனையை தாண்டுறாரு. அதுக்கப்புறமே தான் இது இந்தியன் ஹிஸ்டரியில ஒரு பெரிய இம்பாக்டை கொண்டு வருது. எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1498 முதல் முறையா வாஸ்கோ ட காமா என்ன பண்றாரு அப்படின்னா, இதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவை ரீச் பண்றாரு. ஸோ அங்க எந்த இடத்துக்கு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோழிக்கோடுக்கு வராரு. யார் அவரை இன்வைட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாமரின் அப்படிங்கிற ஒரு அரசர் அவரை இன்வைட் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, அவரோட கப்பல் நிறைய மிளகுகளையும் இங்கேருந்து தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு திரும்பியும் ஐரோப்பாவுக்கு போறாரு. ஸோ ஓகே, போயிட்டாரு அவர் தான், அப்போ நமக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தவறு. அகைன் 1502 இந்த 02 அப்படிங்கிறப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, செகண்ட் டைமாக அவர் இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்தோடனே தான் அவர் மண்டைக்கு மேலே பல்ப் எரியுது. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஏன் இங்கேயே ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கக்கூடாது, இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ அப்படி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொச்சினில் ஃபஸ்ட்டு கடையை போடுறாங்க. சரி, ஓகே, இவங்க மட்டும்தான் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் வராங்க. அதுக்கப்புறம் டச் அவங்க வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வராங்க, அதாவது இங்கிலாந்துலேருந்து வராங்க. அடுத்து டேனியர்கள் வராங்க. ஃபைனலாக தான் ஃப்ரெஞ்ச் வராங்க. இவங்க 3 பேரும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ கொஞ்ச நாள்களில் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க திரும்ப போயிடுவாங்க. ஆனால் இந்த ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலீஷ்க்கும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். யார் வந்துட்டு தன்னோட நிர்வாகத்தை இங்கே நிலைநிறுத்துறதுங்கிறதுல ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். முக்கியமாக ஃப்ரெஞ்ச் தான் வந்து இனிஷியலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்களோட கைகள் தான் ஓங்கி இருக்கும். ஆனால் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா போர்.
ஸோ இந்த கர்நாடக போரோட எண்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு சுத்தமாக வேனிஷ் ஆகி இங்கிலீஷ் வந்துட்டு அவங்களோட நிர்வாகத்தை இங்கே முழுமையாக பதிவு பண்ணிடுவாங்க. சரி, ஓகே, இவங்க பதிவு பண்ணுறதுனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கம்பெனியை, அதாவது இப்போ நிறைய ட்ரேட் சென்டர்லாம் இருக்கு இல்லையா, அதாவது IBM இல்லை ஐஃபோன் இந்த மாதிரி அவங்களோட ப்ரொடக்ஷன் ஒரு இடத்துல இருக்கும், அதை விற்கிறதுக்காக நிறைய கடைகள் அவங்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி அவன் காலனியாக பிடிக்கிறான். அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவையும் ஒரு காலனியாக பிடிச்சி இங்கே அவனோட கடையை போடுறான். சரி, போட்டாச்சு. அவன் வெறுமனை வியாபாரம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா பிரச்சனையே இல்லை. அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட அரசியலில் அவனோட மூக்க நுழைக்க ஆரம்பிக்கிறான். இந்த கர்நாடக போர் முடியும் பொழுது முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். இவர் தான் முதல் கவர்னர். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணியிருப்பாரு, சில ஊழலும் பண்ணியிருப்பார். அந்த ஊழல் என்ன ஆகும் அப்படின்னாக்கா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரும். ஸோ தெரிய வந்தோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா சில சட்டத்திட்டங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க நிறைய ஆக்ட் பார்ப்பாங்க. அதை நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இந்திய அரசியலமைப்பு வளர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அரசியலமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையில அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக போகணும்னா தேர் வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஸோ ஒரு சின்ன குடும்பத்துக்குள்ளேயோ ரிலேஷன்ஷிப்குள்ளேயோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் சுமூகமாக போக முடியும். ஆனால் இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய கல்ச்சரில் வேரியேஷன் இருக்குது, எல்லாத்துலேயுமே வேரியேஷன் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் நல்லபடியான ஒரு அரசாங்கம் வேணும்னா அங்கேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதை போய் ஒருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாக்கா முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேணாண்டா, நீங்கள் எதுவுமே யோசிக்கவே வேணாம், நானே உனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாங்க. யார்? நம்மளோட லீடர்ஸ். அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி வந்துச்சு, யார் வந்து இதுக்கு வந்துட்டு அடிக்கல் நாட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1934 MN ராய். இவர் யார் அப்படின்னா இந்தியாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி உருவாகிறதுக்கு காரணமா இருந்தவர். இவர் தான் என்ன பண்றாருன்னா முதலா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு ஒரு டிமாண்டை வைக்கிறார். எங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும், அதை நாங்களே எங்களுக்கு வகுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சரி, ஓகே, அவங்க கேட்டோன்னே கொடுத்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. சரி, ஓகே, அடுத்து என்ன ஆகுது? 1935 இந்திய தேசிய காங்கிரஸ், அதாவது இப்போ இருக்க காங்கிரஸ் கிடையாது, அப்போ இருந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எங்களுக்கான அரசியலமைப்பை நாங்களே உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. சரி, ஓகே, அதை உடனே அவன் அக்செப்ட் பண்ணிட்டானா? அப்பவும் கிடையாது. ஸோ இவங்க கோரிக்கை வைப்பாங்க, அவங்க நிராகரிப்பாங்க, கோரிக்கை வைப்பாங்க, நிராகரிப்பாங்க, இதே மாதிரியே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமே 1940 தான் ஆகஸ்ட் ஆஃபர். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கும் டிசம்பர் மாதத்துக்கும் ரொம்ப முக்கியமான மாதம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட கான்ஃபரன்ஸ் எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் தான் நடக்கும். ஏன் டிசம்பர் மாதத்தை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஒரு முக்கியமான பண்டிகை ஒன்று வரும், கிறிஸ்மஸ் வரும். ஸோ இங்கிலாண்டில் உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கனாக்கா கிறிஸ்மஸ் லீவுக்கு ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க. அவங்க அந்த பக்கம் கப்பல் ஏறினோடனே நம்ம கொட்டாயை போடுறா, கூட்டத்தை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பேச ஆரம்பிச்சிடுவோம். ஸோ டிசம்பர் மாதத்தில் தான் மோஸ்ட் ஆஃப் தி காங்கிரஸோட செஷன்ஸ் நடக்கும். ஆகஸ்ட் மாதம் என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் நன்கொடை, அதுக்கப்புறமே நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் ஆகஸ்ட்ல வந்தது. அது மாதிரி சில முக்கியமான நிகழ்வுகள் ஆகஸ்ட்ல நடக்கும். ஸோ ஆகஸ்ட் அண்ட் டிசம்பர் முக்கியமான மாதங்கள் கூட. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இது என்ன ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆஃபரின் படி உங்களுக்கு நீங்கள் உங்களோட அரசியலமைப்பை உருவாக்கிக்கலாம். சரி, உருவாக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ செகண்ட் வேர்ல்டு வார், 2வது உலகப்போர் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, நமக்கான கான்ஸ்டியூஷனை நம்ம ஃப்ரேம் பண்ண முடியாது. அதனால உலகப்போர் முடியட்டும், அதுக்கப்புறமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நீங்கள் போங்காட்டம் ஆடுறீங்க அப்படின்னாக்கா இல்லை, உலகப்போர் முடியட்டும், நிதி நிலைமையெல்லாம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குது, ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா
லின்லித்கௌ. அவர் தான் இப்போ வைஸ்ராயா இருப்பார். அவர் தான் வந்துட்டு இந்த ஆகஸ்ட் ஆஃபரை கொண்டு வராரு. ஓகே, அப்போது 1945-46 வந்துட்டு நம்மளோட உலகப்போர் முடிஞ்சிடும். உடனே கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டாக்கா அப்பையும் கொண்டு வரல. அப்புறமே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. இது என்ன கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னா, உலகப்போர் நடந்துட்டு இருக்கு, செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கு. இந்த வேர்ல்டு வார்ல இந்தியா என்ன சொல்லுவோம்னாக்க நாங்கள் பங்கெடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மொத்தம் 3 விதமான ஐடியாலஜி வரும். நேரு ஒரு ஐடியா சொல்லுவார், காந்திஜி ஒரு ஐடியா சொல்லுவார், நேதாஜி ஒரு ஐடியா சொல்லுவார். ஸோ நேதாஜியை பொறுத்தவரை என்ன அப்படின்னாக்கா, எங்களுக்கு வேர்ல்டு வார்லலாம் நாங்கள் கலந்துக்க முடியாது, நீ எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நேருவோடதும் அதே தான், எங்களுக்கான கான்ஸ்டியூஷனை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், எங்களால் இந்த உலகப்போர்லலாம் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். காந்தி என்ன சொல்லுவார்னா, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணோன்னா நீங்கள் எங்களுக்கு விடுதலை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 ஐடியாலஜி வரும். இதெல்லாம் ஐஎன்சியில் பார்ப்போம் நம்ம. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கிரிப்ஸ் மிஷன் போடுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, காந்தியை கன்வின்ஸ் பண்ணணும். எதுக்கு காந்தியை கன்வின்ஸ் பண்ணணும்? காந்தியை கன்வின்ஸ் பண்ணிட்டோன்னா காந்தி சொல்கிறது தான் ஐஎன்சியில் கேட்பாங்க. ஓகே, காந்தியை கன்வின்ஸ் பண்ணலாம். அதுக்கு கரெக்டான ஆள் யார்? நேரு தான். ஏன்னா நேரு தான் தன்னோட அரசியல் சிஷ்யன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ காந்தியை கரெக்ட் பண்ணணும்னா நேருவை கரெக்ட் பண்ணணும். நேருவை எப்படி கரெக்ட் பண்ணுறது? அப்போ அவரோட ஃப்ரெண்டு தான் கிரிப்ஸ். இவரை அனுப்புங்க, இவரை அனுப்பி இது மாதிரி வேர்ல்டு வார் 2ல் நீங்கள் பங்கெடுத்துக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு அரசியலமைப்பை சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே காந்தி வருவார். ஆனால் அவர் என்ன சொல்லிடுவார் அப்படின்னாக்கா, நீங்கள் முதல்ல எங்களுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். ஸோ இதுவும் என்ன ஆகிடும்? ஃபெயிலியர் ஆகிடும். கடைசியாக கேபினட் மிஷன். அமைச்சரவை தூதுக்குழு. இந்த அமைச்சரவை தூதுக்குழு தான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு முதல் காரணமாக இருந்தது. ஸோ இதோட ஹிஸ்டரியை தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் இப்போ எப்படி இருக்கோ இதே மாதிரியே முன்னாடி இருந்துச்சா, இல்லை முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இப்போ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை, கிடையாது. நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நம்மளோட கான்ஸ்டியூஷனை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பார்ட்ஸ், பகுதிகளாகவும், ஸ்கெடியூல்ஸ், அட்டவணைகளாகவும், ஆர்டிகல்ஸ், ஷரத்துக்களாகவும் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு பார்ட்ஸ்னா என்ன, அட்டவணைனா என்ன, ஷரத்துனா என்னங்கிறதுல ஒரு கிளியர் ஐடியா வேணும். இப்போ ஒரு சயின்ஸ் புக்கோ சோஷியல் புக்கோ ஏதோ ஒரு புக்கை எடுத்துக்குவோம். அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா, அதுதான் பார்ட்ஸ். சரி, ஓகே. அப்போது ஒரு சப்ஜெக்டும் ஒரு பார்ட். அப்போது ஃபிசிக்ஸ்குள்ளே போனோன்னா ஃபர்ஸ்ட் லெசன் இருக்குமா, அதுதான் ஆர்டிக்கல். செகண்ட் லெசன் இருக்குமா, அது ஒரு ஆர்டிக்கல். தேர்ட் லெசன் இருக்குமா, அது ஒரு ஆர்டிக்கல். அதாவது இதில் மொத்தமாக எல்லாத்தையும் குரூப் பண்ணி பார்ட்டில் வச்சுருப்பாங்க. பார்ட்டில் இருக்க ஒரு விஷயத்தையும் டீட்டெயிலாக எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்டிகல்ஸில் ஒன்று ஒரு விதி. அப்போ ஸ்கெடியூல்னா என்ன, சில ஸ்பெஷல் கேசஸ் இருக்கும் இல்லையா, அதாவது இந்த லெசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த லெசன் கொஞ்சம் ஈஸியான லெசன், இந்த லெசன் கொஞ்சம் டஃப்பான லெசன் நம்ம பிரித்து வச்சுப்போம் இல்லையா, அதுதான் அட்டவணைகள். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு கதை, சின்னதாக ஒரு கதை ஒன்று கேட்டுக்கோங்க. அதாவது இந்தியாவோட எல்லையில் ஒரு பையன் பிறக்கிறான். சரி, பிறந்துட்டான், இந்தியாவில் பிறந்தாச்சா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது, இந்தியாவோட சிட்டிசன். இந்தியாவோட சிட்டிசன்னா என்ன, அவனுக்கு அடிப்படை உரிமைகள் எல்லாமே கிடைச்சிடும். அந்த அடிப்படை உரிமைகளை யார் கொடுப்பா, அது அரசோட கடமை. அப்போ அரசாங்கம் கொடுத்துரும். எந்த அரசாங்கம் கொடுக்கும், மத்திய அரசாங்கம் கொடுக்கும், மாநில அரசாங்கம் கொடுக்கும், யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கங்களும் கொடுக்கும். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு
அவன் அந்த அடிப்படை உரிமைகளை வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஆசை ஒன்று வருது. என்னடா ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகணும்ப்பா அப்படின்னு. கவர்மெண்ட் ஆஃபீஸர்னா அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பஞ்சாயத்துலையோ இல்லை முனிசிபாலிட்டிலையோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலையாவது நம்ம ஒரு ஆஃபீஸர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். சரி, ஆஃபீஸர் ஆகணும்னாக்கா அதில் ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா தடையெல்லாம் இல்லை. நிறைய என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது SC STக்கெல்லாம் நிறைய ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம இந்த மாதிரி நமக்கு ஒன்று ஏதாவது ஒரு ரிசர்வேஷன் இருக்கும், அது வழியாக உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கும்பொழுதே நம்ம விழுந்து படிப்போம். ஏதாவது ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும்பொழுது தான் என்னாகும், நமக்குன்னு ஒரு தடை வரும். அதே மாதிரி அவனுக்கும் ஒரு தடை வருது, ரிலேஷன்ஷிப்ல போய் விழுறான். சரி, ஓகே, பரவாயில்ல, படிச்சுட்டே அப்படியே இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கும் போது ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரச்சனை வருது. ஸோ பிரச்சனைனாக்கா அங்கே என்ன ஆகும், ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் இல்லையா? தீர்ப்பு கொடுக்குற நாள் வருது. தீர்ப்பு கொடுக்குற நாளுக்கு அந்த பையன் அந்த பொண்ணோட அப்பாவை போய் என்ன பண்ணுறான், மீட் பண்ணோடனே முதல்ல என்ன கொஸ்டின் கேட்பாங்க, தம்பி உன்னோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் என்னப்பா, உனக்கு ஏதாவது சொத்து பத்து இருக்கா, ஏதாவது பணம் காசு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்காங்க. இல்லை சார், பேசிக்காகவே நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறான். சரி, ஓகே, பரவாயில்ல, விடு. ஏதாவது வியாபாரம் பண்ணியாவது என் பொண்ணை காப்பாற்றிடுவியா அப்படின்னு கேட்டாக்கா, வியாபாரம்லாம் யோசிக்கணும் சார், அப்படி ஒரு ஐடியாலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்போ என்ன தாண்டா பண்ணலான்னு இருக்கு அப்படின்னு, நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கவர்மெண்ட் ஆஃபீஸரா, எப்படா அப்படின்னு, IAS எக்ஸாம் இருக்குது, IPS எக்ஸாம் இருக்குது, Group 1 எக்ஸாம் இருக்குது, ஏதாவது ஒரு சர்வீஸில் நான் உள்ளே போயிடுவேன் சார் அப்படின்னு சொல்கிறான். தம்பி, வாய்ப்பே இல்லைப்பா, அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும், அதுக்கெல்லாம் நிறைய கஷ்டப்படணும், ஒழுங்காக படிக்கணும். ஒழுங்காக படிக்கிறது கூட பிரச்சனை கிடையாது, கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். 10 நாள் படிச்சுட்டு 11ஆவது நாள் புக்கை தூங்கி வச்சுட்டு டயக்கெட்டை விளையாடினா ஃபெயில் தான். ஸோ அப்போ கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும்ப்பா, அதுக்கு உனக்கு வில் பவர் இருக்கா அப்படின்னே, பண்ணிடுவேன் சார், எப்படியாவது செஞ்சிருவேன் சார் அப்படின்னு சொல்கிறான். சரி, ஓகே, நீ ஏதாவது சாதிச்சுட்டு வா, என் பொண்ணை நான் கொடுக்குறேன் அப்படின்னே இவன் போய் உட்காந்து யோசிக்கிறான். ஒரு பார்க்கில் உட்காந்து யோசிக்கிறான். அவனுக்கு ஒன்றுமே தோணவே இல்லை. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறான், நம்ம அரசு அதிகாரியாக ஆகிறத விட அரசாங்கமாகவே மாறிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறான். அரசாங்கமாகவே மாறுறதா, அதுக்கு என்ன பண்ணணும், எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். சரி, எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னாக்க ஒரு சில ஸ்பெஷலான கேரக்டர்ஸ்லாம் வேணும் அவனுக்கு. என்ன ஸ்பெஷலான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியரான லாங்குவேஜில் பேச தெரியணும். சும்மா நானும் போயிட்டு மேடையில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினா என்ன ஆகாது, போட்டு விழாது. ஸோ லாங்குவேஜ், கரெக்டான லாங்குவேஜ் இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்பொழுது அவன் என்ன பண்ணணும், மிக்சர் சாப்பிட தெரியணும். ஆமாம் தானே, நமக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துதா, ஜல்லிக்கட்டு அப்போ தானே ஃபேமஸ் ஆனிச்சு மிக்சர் மீம்ஸு. ஸோ அதே மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்பொழுது மிக்சர் சாப்பிட தெரியணும். சரி, ஓகே, அதெல்லாம் என்ன சாப்பிட்டு பழகிடலாம். அடுத்தது அமெண்ட்மெண்ட் ஏதாவது கொண்டு வராங்க, அதாவது ஏதோ ஒரு சட்ட திருத்தமோ இல்லை புதுசாக ஏதாவது ஒரு சட்டமோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதை டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ண தெரியணும். அதுக்கு கமெண்ட் பண்ண தெரியுமா, அதெல்லாம் என்ன எவ்வளவோ மீம்ஸ் போடுறோம், இதையும் பழகிக்குவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஃபைனலாக ஒரு போராட்டம் நடத்தினா அதுக்கு ஒரு சிறப்பான ஹேஷ்டேக் டைட்டில் கொடுக்கணும். ஸோ இந்த தகுதிகள்லாம் இருந்தால் எலெக்ஷனில் நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு அவன் கிளம்புறான். சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த சொன்னோம் இல்லையா ஸ்டோரி, அந்த ஸ்டோரியை நம்மளோட பகுதிகளோட கனெக்ட் பண்ணுவோம். இனிஷியலாக பகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா 22 தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ 25 பகுதிகள் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு சொன்னா என்ன சொன்னேன், ஒரு இந்தியா எல்லையில் ஒரு பையன் பிறக்கான். இதுதான் பார்ட் 1. பார்ட் 2 பிறந்தோடனே அவனுக்கு என்ன கிடைச்சிடுது, குடியுரிமை கிடைச்சிடுது, அதான் சிட்டிசன்ஷிப். பார்ட் 2. அடுத்து 3வது, ஒரு சிட்டிசனுக்கு என்ன கிடைச்சிடும் ஆட்டோமேட்டிக்கலி, அடிப்படை உரிமைகள் கிடைச்சிடும். இது என்ன, பார்ட் 3. அடிப்படை உரிமைகளை கொடுக்கறது அரசோட கடமை. இப்படி எழுதிக்கோங்க. ஸோ 4 வந்துச்சா, 4க்கு அப்புறம் 4A நம்பர் இருக்கு இல்லையா. இப்போ நான் சொன்னல 20லேருந்து 22லேருந்து 25 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ ஏதோ ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இதை புதுசாக உள்ள நுழைச்சிருக்காங்க. அப்போ நம்பர்லாம் தீர்ந்து போயிடுச்சு, 1 2 3லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம்,
ஏபிசிடி சும்மா தானே இருக்கு, எடுத்து போட்டுக்கோ. 4A அரசோட கடமை. இந்த அரசுங்கிறது தான் அரசு நெறியுறுத்தும் அறிவுரைகள். ஸோ இது யாரோட கடமை? அரசோட கடமை. அப்ப இது அடிப்படை கடமைகள். 4 முடிஞ்சிருச்சா? அடுத்து என்ன சொன்ன? அடிப்படை கடமைகள் கிடைச்சோடனே அவன் என்ன பண்றான்? ஒரு நல்ல இதுவா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். ஸோ இந்த அரசுனாக்க எந்தெந்த அரசு? மத்திய அரசு, அடுத்து மாநில அரசு, அடுத்து 7 டெலிட் பண்ணிட்டாங்க. இது ஏன் டெலிட் பண்ணாங்க அதெல்லாம் நம்ம லேட்டரா பார்ப்போம். ஸோ 7ஆவதா ஒன்று இருந்தது, இதை டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது யூனியன் பிரதேசம் பார்த்தோம் இல்லையா? எந்தெந்த அரசாங்கம் அவனுக்கு உரிமைகளை கொடுக்கும் அப்படின்னாக்கா மத்திய அரசு கொடுக்கும், மாநில அரசு கொடுக்கும், அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களும் அவனுக்கான உரிமைகளை கொடுக்கும். சரி, ஓகே, கொடுத்தாச்சு. அப்போ அவன் என்ன நினைக்கிறான்? நம்ம ஒரு நல்ல எக்ஸாம்குள்ளே போகணும். அப்போ அவனுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இதுக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்றான்? பஞ்சாயத்து. சரி, பஞ்சாயத்து கிடைக்கலன்னா, இதோட பஞ்சாயத்து கிடைக்கலன்னா அப்போ ஏதோ ஒரு ஆப்ஷன். அப்போ ஏ முனிசிபாலிட்டி, அதாவது நகராட்சி. அதுவும் கிடைக்கலன்னா அடுத்த ஆப்ஷன் பி கூட்டுறவு அமைப்புல. சரி, ஓகே. இது எல்லாத்தையும் அவன் எக்ஸாம்குள்ள போகணும் அப்படின்னாக்கா அவன் என்ன, நமக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆவதா சிறப்பு அந்தஸ்து, அதாவது சிறப்பு பகுதிகள். யாரோட பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி. ஸோ ஃபர்ஸ்ட் 10 பார்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு பையன் இந்திய எல்லையில் பிறக்கிறான், பிறந்தோடனே அவனுக்கு குடியுரிமை கிடைச்சிருது. குடியுரிமை அதாவது குடிமகன்னாலே அவனுக்கு என்ன வந்துடும்? அடிப்படை உரிமைகள் ஆஸ் யூஷுவலாக அவனுக்கு கிடைச்சிருது. சரி, ஓகே. இந்த உரிமைகளை கொடுக்கறது அரசினுடைய கடமை. ஸோ அரசு கடமை. எந்த அரசோட கடமை? மத்திய அரசோட கடமையும் தான், மாநில அரசும் தான், யூனியன் பிரதேசம் கூட அவனுக்கு அந்த உரிமைகளை கொடுக்கறது அதோட கடமையும் கூட தான். ஸோ அவன் வளர்ந்துட்டே இருக்கும் பொழுது அவன் எக்ஸாமுக்கு போகணும்னு ஆசைப்படுறான். என்ன மாதிரியான எக்ஸாமுக்குனா, பஞ்சாயத்து யூனியனில் ஒரு போஸ்டிங் கிடைச்சாலும் ஓகே, நகராட்சியில் ஒரு போஸ்டிங் கிடைச்சாலும் ஓகே, இல்லை அட்லீஸ்ட் ஒரு கூட்டுறவு அமைப்பிலையாவது ஒரு போஸ்டிங் கிடைச்சா ஓகே அப்படின்னு நினைக்கிறான். அப்போது அவனுக்கு என்ன இருக்குது? சில ஸ்பெஷல் கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 10 முடிஞ்சிருச்சு. அடுத்து 11 என்ன பண்ணா? நம்ம நேராக படிக்க போனோடனே தான் பிரச்சனை வருமா? வந்துச்சு. என்னதுன்னு பார்த்தோம், ரிலேஷன்ஷிப். அதாவது மத்திய மற்றும் மாநில அரசுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றின டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 11ஆவது பார்ட்டில் இருக்குது. சரி, ஓகே, கிடச்சிருச்சு. என்ன ஆச்சு? அவனுக்கு பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அவன் என்ன பண்ணணும்? இப்போ அடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ என்ன ஆக போகுது? அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. என்ன கேட்குறாங்க அவங்க அப்பா? அப்பா, அவனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபைனான்ஸை பற்றின பார்ட் எங்கே இருக்கும்? பார்ட் நம்பர் 12ல் இருக்கும். ஸோ அடுத்தது பார்ட் நம்பர் 13 என்ன கேட்குறாங்க? சரி, ஃபினான்ஸும் சரியில்லைன்னு சொல்கிறேன், என்ன பண்ண முடியும்? ஒன்றால் ஏதாவது வியாபாரம் பண்ண முடியுமா? வியாபாரம்னா என்ன? வர்த்தகம். ஸோ வர்த்தகம் பற்றினது எல்லாமே 13ல் இருக்கும். சரி, வர்த்தகமும் பண்ண முடியாது. அப்போ நீ என்ன தாண்டா பண்ண போகிற அப்படின்னு கேட்டோன்னே, நான் குரூப் சர்வீசஸ், அதாவது சர்வீஸ் எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது எல்லாமே தான் இங்கே இருக்குது, 4ல் இருக்குது. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாம், ஐபிஎஸ் எக்ஸாம், அவங்களுடைய எமெலிமெண்ட்ஸ் என்ன, அஃபர்மேஷன்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி தான் இங்கே இருக்கும். சரி, ஓகே. அடுத்தது இதெல்லாம் கேட்டோடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு? தீர்ப்பு கொடுக்குறாரு. என்ன தீர்ப்பு?
அதான் தீர்ப்பாயங்கள், அதாவது ட்ரிபியூனல்ஸ். இப்போ ஏதோ ஒரு 2 ஸ்டேட்டுக்கு இடையில பிரச்சனை, இல்லை 2 யூனியன் டெரிட்டரிக்குள்ள இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க எங்கே தான் போவாங்க? தீர்ப்பாயங்களுக்கு தான் போவாங்க. சரி, ஓகே. அப்போதான் அவன் என்ன பண்ணுறான், இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ யோசிக்கும் போது தான் அவன் போய் பார்க்கல உட்காந்து யோசிக்கிறானா, அப்போதான் அவனுக்கு என்ன ஆகுது, ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம அரசாவே மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான். ஸோ அந்த எலெக்ஷனை பற்றின விஷயங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் 15 இருக்குது. ஸோ அடுத்தது எலெக்ஷனில் நிற்கணும்னா அவனுக்கு என்ன தேவை, சில ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தேவை. ஓகேவா? அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸை பற்றி எங்கே இருக்குது, ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் டு சம் ஸ்டேட்ஸ், இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் 16 இருக்குது. சரி, ஓகே. ஸ்பெஷல் என்ன வேணும், முதல்ல அவனுக்கு ஒரு லாங்குவேஜ் நல்லா தெரியணும். ஸோ பேசணும், பேச தெரிஞ்சாதான் வாய் உள்ள பிள்ளை தான் பொழைக்கும் இல்லையா? ஸோ ஸ்பெஷல் ப்ரொவிஷனில் ஃபஸ்ட்டு வர்றது லாங்குவேஜ், அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி எங்கே இருக்க போது, 17th பார்ட்டில் இருக்க போகுது. அடுத்தது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். எமர்ஜென்சி பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு ரொம்ப பெயர் போனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் லேடி. ஹூ இஸ் தட் அயன் லேடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியோட பீரியட் தான் அது. ஸோ அடுத்தது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வரும்பொழுது அவங்களுக்கு என்ன பண்ண தெரியணும், மிக்சர் சாப்பிட தெரியும், அதாவது மிசலேனியஸ், பிற விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். இதை தாண்டி சில விஷயம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்கே வச்சுருக்காங்க, மிசலேனியஸ். அதுதான் நம்ம மிக்சர்னு ஞாபகம் வச்சிட்டோம். மிசலேனியஸ்லாம் இங்கே இருக்கு. அடுத்தது 20, ஏதாவது அமெண்ட்மெண்ட், அதாவது சட்ட திருத்தம். சட்ட திருத்தம் கொண்டு வரும்பொழுது அவன் என்ன பண்ண தெரியணும், டெம்பரரியா ஸ்டாப் பண்ண தெரியணும். ஸோ டெம்பரரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது 22, இப்போ ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு தலைப்பு வைக்க தெரியணும். ஸோ போராட்டம் ஈஸியாக பண்ணிடலாம், அதை வந்து என்ன பண்ணணும், அவன் பெரிய லெவலில் கொண்டு போகணும். இப்போ நம்மளே ஒரு போஸ்ட் போடுறோன்னா அதுக்கு ஹேஷ்டேக் இருக்கு இல்லையா, ஹேஷ்டேக் போட்டோன்னா அது என்ன ஆகிடும், பெரிய லெவலில் போயிடும். ஸோ ஓகே, இதெல்லாம் தான் நம்மளுடைய பார்ட்ஸ். சரி, ஓகே, பார்ட்ஸு படித்தாச்சு. இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட்கட் கிடச்சிருச்சு. இந்த 22, 25, நீங்கள் 22 நம்பர் தானே சொன்னீங்க, 22 தானே இங்கே போட்டிங்க, ஆனால் 25ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா 4க்கு பக்கத்தில் 4Aன்னு ஒன்று பார்த்துருக்கோம், 14 பக்கத்தில் 14Aன்னு ஒன்று பார்த்துருக்கோம், 9 பக்கத்தில் 9A 9Bன்னு ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ இனிஷியலாக 22 இருந்துச்சு, இந்த 4 ஆட் பண்ணோன்னே 26 அது சேஞ்ச் ஆனிச்சு. சரி, ஓகே, 26 சேஞ்ச் ஆயிடுச்சு. இடையில 7th பார்ட்டை டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அது போயிடுச்சு அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட இப்போ டோட்டல் 25 பார்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இப்போ பகுதிகள் முடிஞ்சிச்சு. இந்த பகுதிகள்லேருந்து தான் ஒரு ஆர்டிக்கலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, ஓகே, பார்ப்போம். இப்போ அடுத்து ஸ்கெடியூல்ஸ், அதாவது அட்டவணை. இந்த அட்டவணைங்கிறது என்ன சொன்ன, நமக்கு பிடிச்ச டாபிக், நமக்கு பிடிக்காத டாபிக் இதெல்லாத்தையும் எடுத்து ஸ்பெஷலாக எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் அட்டவணை. இனிஷியலாக மொத்தம் எத்தனை அட்டவணை இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 8 தான் இருந்தது. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இது எழுதும்போது டோட்டலாக 8 அட்டவணை தான் இருந்தது. 8 வந்து இந்தியாவுக்கு வந்து ராசி இல்லாத நம்பர். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம்னா மாற்றிட்டோம். எத்தனை இருக்குது இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. ஸோ 12 இருக்குன்னா என்ன பண்ணியிருக்க போகிறாங்க, ஏதோ ஒரு சட்ட திருத்தம் மூலமாக தான் எல்லாத்தையும் என்ன பண்ண இருக்க போகிறாங்க அப்படின்னாக்கா ஆட் பண்ணியிருக்க போகிறாங்க. ஸோ என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் மூலமாக பார்க்கலாம்.
பாலிட்டியை பொறுத்த வரைக்கும், பாலிட்டின்னு இல்லை எல்லா சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்குமே இங்கிலீஷ் கொஸ்டின் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனலைஸ்டு கொஸ்டின். லாஸ்ட் குரூப் 4ல கூட தமிழில் அதுக்கு வேற கொடுத்துருந்தாங்க, இங்கிலீஷில் வேற கொடுத்துருந்தாங்க. ஃபைனலைஸ்டு கொஸ்டின் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். ஸோ சில விஷயங்கள்லாம் இங்கிலீஷ்லேயும் படிச்சுக்கோங்க. ஷார்ட்கட் இதுக்கு இங்கிலீஷில் நான் சொல்கிறேன். ஸோ இது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Tears of old PM. So 1, 2, 3, 12 letters இருக்கா? So tears of old PM. ஓகேவா? இதுதான் நம்ம ஸ்கெடியூல்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான டைட்டில். ஓகேவா? சரி, ஓகே. டீனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெரிட்டரி. ஓகே, அப்போ பல டெரிட்டரிஸை பற்றி என்ன பண்ணியிருக்க போகிறாங்க, அதாவது நேம் ஆஃப் தி டெரிட்டரிஸ், பேர் வைக்கிறது. டெரிட்டரியோட நேம்ஸை பற்றி எங்கே தான் இருக்க போகுது, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலில் தான் இருக்க போகுது. அடுத்தது இ ஃபார் எமல்யூமெண்ட்ஸ். எமல்யூமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சேலரி, அவங்களுக்கான செலவினங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் எமல்யூமெண்ட்ஸ். அது எங்கே இருக்க போகுது, செகண்ட் ஸ்கெடியூலில் இருக்க போகுது. அடுத்து ஏ ஃபார் அஃபர்மேஷன். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஓத். ஸோ ஓத்னா என்ன, அஃபர்மேஷன்னா என்ன? இப்போ ஒருத்தவங்க பதவி ஏற்றுக்கிறாங்க. பதவி ஏற்றுக்கும் போது என்ன பண்ணுவாங்க, உறுதிமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த உறுதிமொழி தான். ஸோ ரொம்ப ஃபேமஸானது ஜெயலலிதா அகேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க இல்லையா. அப்போது கடைசியாக அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, இறைவனின் மீது ஆணையாக, இல்லைனாக்கா என்னோட மனசாட்சிக்கு ஆணையாக அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இறைவன் மீது ஆணையாக, அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் ஓத். அதுவே கடவுள் நம்பிக்கை இல்லாத ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மேலே நம்பிக்கை இருக்கவங்க மனசாட்சியின் மீது ஆணையாக அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பேர் அஃபர்மேஷன். அப்போ இதில் என்னதான் இருக்க போது, இது உறுதிமொழிகள். அடுத்து ஆர் ஃபார் ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபானா அதில் மொத்தம் எவ்வளோ சீட்ஸு, ராஜ்யசபாவில் எவ்வளோ சீட்ஸை அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் எங்கே இருக்க போது, இந்த 4வது ஸ்கெடியூலில் இருக்க போகுது. ஸோ அடுத்து எஸ் ஃபார் ஸ்பெஷல் ப்ரொவிஷன், SC/ST ஏரியாஸ். ஸோ எஸ் ஃபார் SC/ST ஏரியாஸ். இந்த ஏரியாஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறாங்க. அதாவது பழங்குடியினருடைய ஏரியா, அதை எப்படி வந்துட்டு நம்ம நிர்வாகம் பண்ணணும், அந்த இடத்துல ஆட்சி செலுத்தும் போது நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் அதிகமான கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எங்கே இருக்க போது, 5th ஸ்கெடியூலில் இருக்க போகுது. அடுத்து ஓ ஃபார் அதர் SC/ST ஏரியாஸ். ஸோ அதர் SC/ST ஏரியாஸ்னாக்கா ஒரு சில முக்கியமான ஒரு 4 ஸ்டேட்டை மட்டும் தூக்கி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா அதர் SC/ST ஏரியாஸ். ஏன்னா அங்கே வந்துட்டு ரொம்ப முக்கியமான பழங்குடியினர் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி நிர்வாகம் பண்ணணுங்கிறது இங்கே இருக்க போகுது. அடுத்து எஃப் ஃபார் ஃபெடரேஷன். ஃபெடரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி. கூட்டாட்சின்னா என்ன, யூனியன் கவர்மெண்ட், அதாவது மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் தங்களுக்குள்ள நம்ம பார்த்தோம் இல்லையா ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு பார்ட்ஸில். ஸோ அதை பற்றி இந்த மத்திய மற்றும் மாநில இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இது ஒரு கனெக்ஷன். அதாவது நம்ம பட்டியல்னு பார்த்துருப்போம் இல்லையா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது பொது பட்டியல். ஸோ இந்த விஷயங்கள்லாம் எங்கே இருக்க போகுது, இந்த ஸ்கெடியூலில் இருக்க போகுது. சரி, ஓகே. மத்திய பட்டியல் ஆரம்பத்தில் எத்தனை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 இருந்துச்சு இனிஷியலாக. ஆனால் 100லேருந்து இப்போ 3 தூக்கி 97 இருக்குது இப்போ. ஓகேவா? அதுவே ஸ்டேட்டில் எத்தனை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 66 இருந்துச்சு. அங்கேருந்து சிலதை தூக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 61 ஆக்கிட்டாங்க. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது 52 இருக்குது. இனிஷியலாக 47 இருந்தது, இப்போது 52 இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டேட்லேருந்து கொஞ்சத்தை எடுத்து அங்கே கொடுத்துருக்காங்க.
இதுதான் என்னது ஃபெடரேஷன். அதாவது மத்திய அரசு மற்றும் மாநில அரசு எப்படி வந்து தங்களுக்குள்ள ஒரு புரிதலோட நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி இருக்கும். ஸோ எஜுகேஷன்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓல்டில் இருக்கக்கூடிய அஃபீஷியல் லாங்குவேஜ். இந்த அஃபீஷியல் லாங்குவேஜ் பார்ட்லையும் பார்த்துருப்போம். ஸோ இப்போ மொத்தம் எத்தனை அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்கா? 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கா? அந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸ்லாம் எப்படி ஆட் பண்ணாங்க, கடைசியாக ஆட் பண்ண அஃபிஷியல் லாங்குவேஜ் இது, என்ன அமெண்ட்மெண்ட்டில் அதை கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் அதை சேர்த்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் எங்கே இருக்க போகுது? இந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸில் இருக்க போகுது. அடுத்து இது வரைக்கும் தான் இனிஷியலாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 4 தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்க போகிறாங்க. எல் ஃபார் லேண்ட் ரீஃபார்ம்ஸ், அதாவது நில சீர்திருத்தங்கள். சரி, ஓகே. நில சீர்திருத்தங்கள் அதாவது நம்ம பிரிட்டிஷர்ஸ் நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. மஹல்வாரி முறை, ரயத்வாரி முறை, ஜமீன்தாரி முறை. ஸோ அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா மஹல்வாரி முறை, ரயத்வாரி முறை, ஜமீன்தாரி முறை, இந்த 3 முறையும் இருந்துச்சு. ஸோ மகள்வாரி அப்படின்னா என்னன்னாக்க ஒரு பெரிய நிலத்தை சின்ன சின்ன மகள்களா பிரிச்சிருப்பாங்க. மகள்கள்னாக்க ஒரு சின்ன குறு நிலம், ஓகேவா? அந்த மகளுக்கு ஒரு ஹெட் மாதிரி ஒருத்தரை போட்டிருப்பாங்க. அவர் பேர் தான் மகள்வார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க டாக்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் பிரிட்டிஷ் கிட்ட கொடுப்பார். அது மகள்வாரி முறை. அடுத்தது ரயத்வாரி முறை. ரயத்வாரி முறை அப்படின்னா என்னன்னாக்க ஒரு பெரிய வில்லேஜ் இருக்கும், அந்த வில்லேஜ்குள்ள குட்டி குட்டி ஊர் இருக்கும். ஸோ அந்த ஊர் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரயத்வார் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருப்பாரு. அந்த ரயத்வார் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு பேலன்ஸை கொண்டு போய் பிரிட்டிஷ் கிட்ட கொடுப்பாரு. இருக்கிறதுலேயே மோசமான முறை எதுனாக்கா ஜமீன்தாரி முறை தான். அதாவது ஜமீன்தாரி முறையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து எனக்கு 1 ஏக்கர் நிலத்துக்கு 10 ரூபா கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவானா ஒரு ஜமீன்தாரை நியமிச்சிருவான். அவன் என்ன பண்ணுவானா கீழே போய் விவசாயிகள்கிட்ட போயிட்டு 1 ஏக்கர் நிலம் வச்சிருக்கியா, அது என்ன பண்ணிடுற, ஒரு மாதத்துக்கு எனக்கு 100 ரூபாய் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த 100 ரூபாயை வாங்கி 10 ரூபாயை பிரிட்டிஷ்ட கொடுத்துட்டு பேலன்ஸ் என்ன பண்ணிடுவான், யூஸ் பண்ணிக்குவான். ஸோ இந்த மாதிரி முறைகள்லாம் என்ன இருந்ததுனாக்கா பழக்கத்தில் இருந்தது. ஸோ இந்த முறையை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் லேண்ட் ரீஃபார்ம்ஸ், அதாவது நில சீர்திருத்தங்கள் அப்படிங்கக்கூடிய ஸ்கெடியூல். ஸோ இது எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்லேயே வந்துச்சு. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1951. முதலாவது சட்ட திருத்தம் 1951 இந்த நில சீர்திருத்தங்கள் அப்படிங்கக்கூடிய ஸ்கெடியூலை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது டி ஃபார் ஆன்டி டிஃபெக்ஷன். ஆன்டி டிஃபெக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்சி தாவுறது. ஸோ இந்த கட்சியில் இருக்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கட்சிக்கு போய்க்கிறது. எதுக்காக? நம்மளுடைய தேவைகளுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கட்சி விட்டு கட்சி மாறுறது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ப்ராப்ளம் வந்துச்சா, அம்மா இறந்தப்போ ஒரு 11 பேர் வந்து கட்சி மாறினாங்க. ஸோ அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த கேஸ் நிலுவையிலேயே இருந்துட்டு இருந்தது, நிறைய பிரச்சனை நடந்தது. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பீரியட்லேயே வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுக்கு சொல்யூஷன் கொண்டு வரதுக்காக கொண்டு வந்தது தான் ஆன்டி டிஃபெக்ஷன், அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 52வது சட்ட திருத்தம். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட், செகண்ட். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 2 தான். பி ஃபார் பஞ்சாயத். ஸோ இனிஷியலாக வந்துட்டு பஞ்சாயத் வந்துட்டு இல்லை. ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தம் 1992. ஸோ அதே சேம் வருஷத்தில் அடுத்து இருக்கக்கூடிய அதாவது முனிசிபாலிட்டிஸ். எந்த சட்ட திருத்தம்னா இதுக்கு அடுத்த சட்ட திருத்தம் 74வது சட்ட திருத்தம் 1992. ஸோ
இந்த ஸ்கெடியூல்ஸ் அதாவது அட்டவணைகளை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படின்னு சொல்லி ஞாபகம். டீனாக்கா டெரிட்டரி, அதாவது பிராந்தியங்கள் இருக்கு இல்லையா, அதோட பேரெல்லாம் இங்கே இருக்க போகுது. இ ஃபார் எம்எல்யூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களோட செலவு கணக்கு, அவங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ண செலவினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அஃபர்மேஷன் அப்படின்னாக்கா ஓத், அஃபர்மேஷன் ஒரு ஓத் அப்படின்னாக்கா உறுதிமொழிகள், அதெல்லாம் அதில் இருக்க போகுது. ஆர் ஃபார் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எத்தனை சீட்டு ராஜ்யசபாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எஸ் ஃபார் எஸ்சி ஏரியா, பழங்குடியினருடைய பகுதிகளை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க போகிறாங்க. ஓ ஃபார் அதர் எஸ்சி ஏரியாஸ், அதாவது இதில் சொன்னது போக ஒரு சில ஸ்பெஷல் ஏரியாஸை இங்கே வச்சுருக்க போகிறாங்க, அது அதர் எஸ்சி ஏரியாஸ். எஃப் ஃபார் ஃபெடரேஷன், அதாவது கூட்டாட்சி முறை, அதாவது பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியல் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி எங்கே சொல்லியிருக்க போகிறாங்கனாக்கா இந்த ஃபெடரேஷனில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஓ ஃபார் அஃபீஷியல் லாங்குவேஜஸ், அதாவது அலுவல் மொழிகளை பற்றின ஸ்கெடியூல் இது. அடுத்து எல் ஃபார் லேண்ட் ரீஃபார்ம்ஸ், அதாவது நில சீர்திருத்தங்களை பற்றி இங்கே சொல்லியிருக்க போகிறாங்க. அடுத்து டி ஃபார் ஆன்டி டிஃபெக்ஷன், அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்க போகிறாங்க. பி ஃபார் பஞ்சாயத், எம் ஃபார் முனிசிபாலிட்டி, அதாவது நகராட்சி. ஸோ ஸ்கெடியூல்ஸு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஓவரால் பார்த்துட்டோம். இப்போது ஹிஸ்ட்ரிக்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு அமைகிறதுக்கு 2 விதமாக இருந்தது. ஸோ பிஃபோர் 1857, அதாவது 1857க்கு முன் 1857க்கு பின். அப்போ இந்த 1857ங்கிறது ஒரு முக்கியமான வருஷமா அப்படின்னு கேட்டாக்கா ஆமாம். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் சிப்பாய் கலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்கலகம் அப்படிங்கக்கூடிய ஒரு சிப்பாய் மியூட்டினி நடந்திருக்கும். ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிப்பாய்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ட்ரெஸ் கோட்லையும் சில அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் அதாவது நிர்வாகத்திலையும் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இதை நம்மளுடைய ராஜாக்களாலையும் சரி நம்மளோட சிப்பாய்களாலையும் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்க முடியாது. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஃபீல்டு ரைஃபிளில் இருக்கக்கூடிய கேட்ரிட்ஜ். ஸோ அந்த துப்பாக்கி இருக்கு இல்லையா, அந்த துப்பாக்கியில் கன் பவுடர் இருக்கும்ல, அந்த கன் பவுடர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா ஒரு குப்பி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதோட மேல் மூடி புல்லட் ஒன்னோட ஒன்று உரசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பன்றி கொழுப்புலையாவது இல்லை பசுமாட்டோட கொழுப்புலையாவது தான் செஞ்சுருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ரைஃபிளை லோட் பண்ணணும் அப்படின்னாக்கா கேட்ரிட்ஜை ஓப்பன் பண்ணணும்னாக்கா கத்தி வச்சு ஓப்பன் பண்ணாக்கா அந்த புல்லட்டோட மொனை உடஞ்சிடும். ஸோ வாயால் தான் ஓப்பன் பண்ணணும். வாயால் ஓப்பன் பண்ணணும்னாக்கா அந்த சிப்பாய்கள் எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். ஸோ ஹிந்துக்களை பொறுத்த வரைக்கும் பசுமாடு அப்படிங்கிறது கோமாதா குலமாதா, ஸோ அதை தெய்வமாக கும்பிட்டுட்டு இருக்காங்க. முஸ்லிம்ஸை பொறுத்தவரையும் என்ன பண்ணக்கூடாது, பன்றியை சாப்பிடக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நாங்கள் அந்த கேட்ரிட்ஜை வாயில் வச்சு ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது கடல் கடந்து போகக்கூடாது. யார்? ஹிந்துக்கள். ஏன் கடல் கடந்து போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடல் கடந்து போனாக்கா உயிரோட இல்லாததா அர்த்தம், உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நம்மளோட ராமானுஜரை கூட எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. அவர் ஒரு பிராமணர், கடல் கடந்து போனதுனால என்ன ஆயிடுச்சு, அவரோட உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால கடல் கடந்து போகக்கூடாது. ஆனால் இப்போ ஏதோ ஒரு வார் டைம், பக்கத்து கண்ட்ரி கூட சண்டை போடணும் அப்படின்னாக்கா என்ன தான் பண்ணி ஆகணும், கடல் கடந்து போய் தான் ஆகணும். ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அடுத்தது பட்டை போடக்கூடாது, பியர்டு வைக்கக்கூடாது. ஸோ முஸ்லிம்ஸ் பொறுத்தவரை என்ன பண்ணியிருப்பாங்க, தாடி வச்சுருப்பாங்க. ஹிந்துஸ் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா பட்டை போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் கயிறு கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் அணியக்கூடாது. கேப்பில் வந்துட்டு கிராஸ் சிம்பிள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, இவங்களால ஏற்றுக்க முடியாது. ஸோ முதல்ல என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே பரக்பூரில் அவரோட ஹையர் அஃபீஷியலை சுட்டுட்டு இந்த
சிப்பாய் மியூட்டினியை தொடங்கி வச்சோடனே இது இல்லாமல் பின்னாடி பல காரணங்கள் இருக்கும். ஸோ நிறைய ராஜாக்களும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பெரிய அளவில் இஷ்யூ வந்துடும். ஸோ அதுக்கப்புறமே தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கையில் இருந்த நிர்வாகம் முழுமையாக இங்கிலாந்து அரசுக்கிட்டே போயிடும். அதாவது நேரடியாக விக்டோரியா மகாராணி என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேரடி ஆட்சி கீழே கொண்டு வந்துருவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, ராபர்ட் கிளைவ் இவர் தான் இந்த சட்டம்லாம் வரதுக்கு காரணம். இவரால் தான் நம்ம இப்போ இந்த அரசியலமைப்பு அது இது எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கோம். இந்த ஆள் ஒழுங்காக ஆட்சி பண்ணியிருந்தானா தேவையில்லாத இவ்வளோ சட்டம் நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, ஊழல் பண்ணிட்டாரு. இங்கே கலெக்ட் பண்ண டேக்ஸை அவர் என்ன பண்ணல, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அனுப்பவே இல்லை. ஸோ அனுப்பாததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை அங்கே வந்துட்டு நான் கடையை பார்த்துக்க சொல்லி அனுப்புனாக்க கடையவே நீங்கள் காலி பண்ணிடுவீங்க போலையே அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்த ஒழுங்குமுறை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக முதல் முறையாக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் ஒழுங்குமுறை சட்டம் 1773. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்துட்டு கவர்னர்னு பேர் வச்சதுனால நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கலடா. ஸோ நியூமராலஜி படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க பேரை மாத்திரம். என்னன்னு மாத்திரம், கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு இருந்ததை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். தமிழ்லையும் இதே தான், கவர்னர் ஜெனரல்லே தான் படிப்போம். ஸோ கவர்னர் ஆஃப் பெங்கால் இருந்தத பேர் சரியில்லாதனால தான் நீங்கள் ஒழுங்காக ஆட்சி பண்ணல. ஸோ அதனால நியூமராலஜி படி நம்ம என்ன பண்ண போகிறோம், பேரை மாற்ற போகிறோம். ஸோ எப்படி பேரை மாற்றிடலாம் அப்படின்னாக்கா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடலாம். சரி, ஓகே. அப்போ யார் அந்த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்? இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின். டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், இல்லை பேங்கிங் எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்லையுமே இது ரிப்பீட்டட் கொஷின். அப்போ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வாரன் ஹாஸ்டிங்ஸ், அதாவது ஹாஸ்டிங் பிரபுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரி, ஓகே. பதவியெல்லாம் பெருசாக்கிட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 4 பேர் 4 விதமாக பேசினாக்கா பெரிய லெவலில் இது எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இவருக்கு ஒரு நிர்வாக குழு போட்டு அதில் 4 மெம்பர்ஸை போடுறாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த 4 மெம்பர்ஸை இவரை பற்றி பேசணும். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, 4 மெம்பர் கவுன்சில் போட்டாச்சு. இந்த சட்டத்தை மாற்றினதுக்கு அப்புறமும் இது எல்லாமே சரியாக நடந்துச்சா, இவங்க திருந்திட்டாங்களா, ஊழல் கட்டுப்பட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா இல்லை, கிடையாது. சரி, ஓகே. அப்போ என்ன பண்ணணும், அடுத்த அப்டேட்டட் வெர்ஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணணுமா? சரி, ஓகே. அடுத்துதான் அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் ஒழுங்குமுறை சட்டம். அந்த சட்டத்துக்கு நம்ம என்ன பேர் வச்சோம் அப்படின்னா, பிட் இந்தியா சட்டம். 1784 பிட் இந்தியா சட்டம் 1784. ஏங்க இதுக்கு மட்டும் ஒழுங்குமுறை சட்டம்னு பேர் வச்சிருக்கீங்க, இதுக்கு யார் பேரையோ வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டாக்கா, அப்போ இளவல் பிட், அதாவது பிரின்ஸ் பிட் வந்துட்டு கவர்னராக இருந்தார் இங்கிலாண்டில். ஸோ அவர் பேரையே வச்சுட்டோம். இப்போ நம்ம கொரோனா வந்தோடனே என்ன பண்ணோம், புதுசாக கண்டுபிடிச்சது எல்லாத்துக்கும் கொரோனா சாரி, கொரோனா போண்டா அது மாதிரி வச்சாலே அது மாதிரி பிட் இந்தியா சட்டம்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. சரி, இந்த பிட் இந்தியா சட்டம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக 2 கமிட்டி போட்டாங்க. அது என்ன கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் குழு, அதாவது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னா இயக்குனர் குழுனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட வர்த்தகம் சார்ந்த எல்லா பிரச்சனையையும் இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, டீல் பண்ணுவாங்க. ஏன்னா இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, வர்த்தகத்தையும் நீங்களே பார்த்துக்கங்க, அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்களே வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இவங்களால சரியா வியாபாரத்தை பார்க்க முடியலையோ, அதனால தான் இவங்க ஊழல் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து போய் என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா, நிர்வாகத்தையும் ஜட்ஜ்மெண்ட் அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாரு, தனித்தனியாக பிரிக்கிறாங்க. ஸோ
அதாவது டூவல் கவர்மெண்ட், இரட்டை ஆட்சியை வந்துட்டு இது என்ன பண்ணுது, இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இரட்டை ஆட்சி முறையை குவிட் இந்தியா சட்டம் கொண்டு வருது. ஸோ இதை வந்துட்டு லேட்டரா அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இயக்குனர் குழு அப்படின்னு ஒரு குழு போடுறாங்க. அடுத்தது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். கட்டுப்பாட்டு குழுன்னு ஒரு குழு போடுறாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க, நிர்வாகம் சார்ந்த பிரச்சனைலாம் யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க இந்த கட்டுப்பாட்டு குழு பார்த்துக்குவோம். அதாவது ஏதாவது காணா போச்சா அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது, அது எல்லாமே யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னாக்கா இவங்க தான் பார்த்துக்குவாங்க. ஸோ ஓகே, ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஒழுங்குமுறை சட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கத்தா, ஆயிரத்தி 1774 கல்கட்டால சுப்ரீம் கோர்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதை கொண்டு வந்த சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம். ஸோ இந்த கோர்ட் இருந்துமா இவங்க இப்படி பண்ணாங்க? ஆமாம், அப்படிதான் பண்ணாங்க. சரி, ஓகே. குவிட் இந்தியா ஆக்டில் இது கொண்டு வராங்க. குவிட் இந்தியா ஆக்டில் முக்கியமான 2 விஷயம் சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போது நம்ம ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு வேறு யார் கூடயாச்சும் பேசினாலும் இல்லை அவங்க நேமை ஸ்டேட்டஸில் வச்சு ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாலும் நமக்கு என்ன வரும்? கோவம் பொத்துக்கிட்டு வரும். ஏன்? பொசசிவ்னஸ். அப்போது நீ என்னோட சொத்து தான், நீ எனக்கு மட்டும் சொந்தமானவ, நீ வேறு யார் கூடயும் பேசக்கூடாது அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு கோவம் வருது இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இவங்க என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, சில இடங்களை பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிடிச்சி வச்சுருக்க இடத்த திடீர்னு ஒருத்த வந்து இது என்னோட இடம்டா அப்படின்னு சொன்னால் என்னாகும்? பயங்கரமாக கோவம் வரும் இல்லையா? ஸோ அது மாதிரி முதல் முறையாக குவிட் இந்தியா சட்டத்தில் தான் இன்னைய நாள்லேருந்து, இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள்லேருந்து இன்னையிலேருந்து பிரிட்டிஷ் பிராந்தியங்கள், அதாவது பிரிட்டிஷ் பகுதிகள், இந்தியாவில் அவன் எங்கெங்கெல்லாம் பிடிச்சி வச்சிருந்தானோ அது எல்லாமே பிரிட்டிஷோட பகுதிகள், பிரிட்டிஷ் பொசஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை முக்கியமாக இதில் வருது. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கா, கிழக்கு இந்திய கம்பெனி, இவங்களோட நிர்வாகம் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்கள்லையும் தலையிடலாம், அதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்கு அப்படிங்கிற ஒரு அசன்ட்டை எங்கே கொடுக்குறாங்க? குவிட் இந்தியா சட்டத்தில் தான் கொடுக்குறாங்க. சரி, ஓகே. ஸோ குவிட் இந்தியா சட்டம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நல்லா போணுச்சா? இவங்க நல்லா ஆட்சி பண்ணாங்களா? ஸோ கடையெல்லாம் ஒழுங்காக நடத்தினாங்களா? டாக்ஸ் எல்லாம் ஒழுங்காக கட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை, அப்போவும் என்ன பண்ணலவீங்க, ஒழுங்காகவே எதையும் செய்யல. ஸோ மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க, அடுத்த சட்டம், அதாவது சார்ட்டர் ஆக்ட், பட்டய சட்டம் 1833. ஸோ இந்த பட்டய சட்டம் இருக்குல்ல, இதோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகம் இருக்குல்ல, இப்போ என்ன பண்ணாங்க, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு ஒன்று தனித்தனியாக பிரித்தாங்க இல்லையா? இது எல்லாத்தையும் இந்தியான்னு ஒட்டுமொத்தமாக சென்ட்ரலைஸ் பண்ணி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நிர்வாகத்தை எப்படி சென்ட்ரலைஸ் பண்ணி நடத்துறது அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்டே பேர் மாற்றினாங்களா நியூமராலஜி படி? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு பேர் மாற்றினாங்க. ஸோ இதுக்கப்புறமே இவங்க திருந்தலை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு இருக்கிறத கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நீங்கள் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்துட்டு ஒரு மூவியில் கூட வரும்,
என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த தப்பு தாண்டா பெருசு, இந்த பேண்டு தாண்டா பெருசு அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. வந்தே மாதரம் சாங் போட்டோன்னே இந்தியர்களாக ஒருமைப்பட்டுருவாங்க. நீங்க இந்தியான்னு சொன்னாக்க இவங்க எல்லாம் திருந்திருவாங்களாமா. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்ல இருந்ததை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாத்துறாங்க. ஓகே, அங்க பார்த்தோம் யாரு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஃபர்ஸ்ட் அப்படின்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா வில்லியம் பென்டிக். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு 4 பேர் கொண்ட குழுவை அமைச்சாங்களா, அதே மாதிரியே இங்கேயும் பண்ணுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சட்டமன்றம் இப்போ இருக்கு இல்லையா பார்லிமெண்ட்டை, அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குட்டி பார்லிமெண்ட் மாதிரி என்ன பண்ணுறாங்க இங்கேயும் வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ சட்டமன்றம்னு ஒன்று கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இங்கே தான் கிரியேட் ஆகுது. சரி, கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, முக்கியமாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறையா எம்எல்ஏஸ் எம்பிஸ்க்கு செக்ரட்டரியாக இருப்பாங்க. ஸோ பார்லிமெண்ட்டை ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்போது செக்ரட்டரியாக இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அதான் ஐசிஎஸ் எக்ஸாம். ஸோ இந்த ஐசிஎஸ் எக்ஸாமை எல்லாருக்கும் ஓப்பன் காம்படிஷனாக எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ட்டர் ஆக்டில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த சார்ட்டர் ஆக்டில் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னாக்கா இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க வந்துட்டா எங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுமே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. சரி, இதுக்கப்புறமாவது திருந்திட்டாங்களா, இதுக்கப்புறமாவது ஒழுங்காக ஆட்சி நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா இல்லை. ஸோ அதனால் மறுபடியும் இன்னொரு சட்டம் வருது. ஸோ பேரெல்லாம் இல்லை, வருஷம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். பட்டய சட்டம் 1833. ஸோ அடுத்த 20 இயர்ஸ் ஸோ இந்த சட்டம் வருது. ஸோ இந்த சட்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இங்கே கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்கார் இல்லையா, இவருக்கு கொஞ்சம் அதிகமான பவர்ஸ் கொடுக்குறாங்க. என்ன மாதிரியான பவர் அப்படின்னாக்கா சட்டத்தை நீங்கள் இயற்றலாங்க. ஸோ சட்டத்தை நீங்கள் இயற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த கவர்னர் ஜெனரலோட வேலைனா சும்மா மேற்பார்வையிடுறது தான், சட்டம் இயற்றுறது அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவும் அவருக்கு கிடையாது. ஸோ அடுத்தது இங்கே சொல்லியிருந்தாங்க இல்லையா, மினி பார்லிமெண்ட் மாதிரி ஒரு சிஸ்டமை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஓகே, அந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டாங்க, இங்கே குட்டி பார்லிமெண்ட், குட்டி பாராளுமன்றத்தை இங்கே கொண்டே வந்துட்டாங்க. ஸோ மொத்தம் எத்தனை மெம்பர் இருந்தாங்க அப்படின்னா 6 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஓகே, இங்கே சொல்லியிருந்தாங்க இல்லையா ஐசிஎஸ்க்கு ஓப்பன் காம்படிஷன் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது யார் ஏற்றுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஏற்றுக்கல. ஆனால் இந்த பட்டய சட்டம் 1853 ஐசிஎஸ் எக்ஸாமை காமனாக ஓப்பன் காம்படிஷனாக அறிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம் என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. இதுதான் 1853 வரைக்கும், அதாவது 57க்கு முன்னாடி வரைக்கும் இந்த 4 சட்டம் தான் இருந்துச்சு. இந்த 4 சட்டத்துலேருந்து ஒரு சில விஷயங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க எடுத்துக்கிட்டாங்க. சரி, ஓகே, 1857 வந்துருச்சா, ரிவோல்ட் நடந்துச்சா, பிரச்சனை வெடிச்சிச்சா, சரி ஓகே. அப்போது என்ன பண்ணுறாங்க, விக்டோரியா மகாராணி தன்னோட நேரடி ஆட்சிக்கு வராங்க. உங்களெல்லாம் நம்பி ஒரு கடையை கொடுத்தா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1857 விக்டோரியா மகாராணி தன்னோட பேரறிக்கையை வெளியிடுறாங்க. ஸோ இதிலேருந்து இதுக்கப்புறம் என்னென்னலாம் வந்துட்டு நமக்கு என்ன சொல்கிறது சட்டங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.